ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போறேன் அப்படின்னா, ஒரு 7 விஷயங்கள் யாருமே உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டாங்க. சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. அந்த 7 விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் இப்போ ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா இது உங்க லைஃப்க்கு யூஸ் ஆகும். சரி வாங்க கைஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லாருக்கும் லைஃப்ல சாதிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை எல்லாரும் ஓப்பனா சொல்லிட மாட்டாங்க. இன்னைக்கு நான் என்னோட லைஃப்ல நடந்த சில விஷயங்களை என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது உங்க லைஃபுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்பர் 1, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இன் லைஃப். நம்ம லைஃப்ல பிக்கஸ்ட் பெயின் என்ன தெரியுமா? எக்ஸ்பெக்டேஷன். ஒருத்தவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது தான். நம்ம யார்கிட்ட ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்? கேர், லவ், ரெஸ்பெக்ட். ஆனால் இதெல்லாம் கிடைக்க நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் நம்ம லவ்டு ஒன்ஸ் கிட்ட இருந்து. நானும் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சில நேரத்தில் நம்ம ஃபுல்லாக நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கொடுத்தோம்னா நம்மளுக்கு அது திரும்ப கிடைக்காது. நாம் ஒருத்தவங்களுக்கு லவ் அண்ட் கேர் நிறைய கொடுத்துருக்கலாம், ஆனால் அதே மாதிரி அவங்க திருப்பி நம்மளுக்கு கொடுப்பாங்கன்றது எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதது. அப்போதான் எனக்கு புரிஞ்சது, போது மரத்த கடியில் புத்தர் உட்காந்த மாதிரி. எக்ஸ்பெக்ட் லெஸ், லிவ் மோர். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட ஹஸ்பண்ட் கூட ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எந்த ஒரு அவுட் சைட் பீப்புளும் இல்லாமல் நானும் அவரும் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனால் அது எக்ஸ்பெக்டேஷன், அது நடக்காது. பார்ட் 2 என்னன்னா, சில பேர் நம்ம லைஃப்பில் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் டைம் போகும்போது அவங்க மாறிடுவாங்க. அதை அக்செப்ட் பண்ணுறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி இந்த பர்சன் இவ்வளோ சீக்கிரமாக மாறினாங்கன்னு சொல்லிட்டு நாம் யோசிப்போம். ஆனால் அது நேச்சுரல். ஏன்னா பீப்புள் சேஞ்ச் ஆவாங்க. இட்ஸ் நேச்சுரல். அதை அக்செப்ட் பண்ணினா மட்டும்தான் நமக்கு பீஸ் கிடைக்கும். பார்ட் 3 என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் திங்கிங் அண்ட் ஸ்ட்ரெஸ். நம்ம வாழ்க்கையில நிறைய ப்ராப்ளம் எதனால வருது தெரியுமா? நம்ம ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால தான் வருது. 50% ஆஃப் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஓவர் திங்க் பண்ணுறதுனால தான் நமக்கு அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால தான் நமக்கு நைட் டைமில் தூக்கம் கூட வருது. இதை நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நானும் நிறைய விஷயத்துக்கு ரொம்ப ஓவர் திங்க் பண்ணுவேன். அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் நைட்டெல்லாம் உட்காந்து யோசிப்பேன். இதனாலேயே எனக்கு 50% ஆஃப் பிரச்சனை ரொம்ப அதிகமாச்சு. நான் என்னைக்கு ஓவர் திங்கிங்கை ஸ்டாப் பண்ணணும், அன்னைக்கு தான் என்னோட லைஃப் கொஞ்சம் மூவ் ஆன் ஆச்சு. ஆனால் எனக்கு லேட்டாக தான் புரிஞ்சிச்சு, நம்ம நினைக்கிற பல விஷயம் நடக்கவே நடக்காது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, மைண்டு டைவர்ட் பண்ணிடுறேன். பாசிட்டிவாக இருக்க ட்ரை பண்ணுறேன். பார்ட் 4, ஆஃப்டர் பேபி என்னோட லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. பேபி வந்தப்புறம் என்னோட லைஃப் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸ்லீப் இல்லை, டைம் இல்லை, ஆனால் ஹாப்பினஸ் மட்டும் ரொம்ப 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 அதிகம். சின்ன ஸ்மைல் கூட ரொம்ப பிக் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது லைஃப்பில் ரியல் ஹாப்பினஸ்னால் என்னென்னு. பார்ட் 5, செல்ஃப் லவ் அண்ட் வேல்யூ. நாம் நம்மளை வேல்யூ பண்ண தெரியணும். யாரும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, நாம் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணலைன்னா. ஸோ கொஞ்சம் டைம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஹாப்பினஸ் தான் இம்பார்ட்டன்ட். பார்ட் 6, லைஃப் இஸ் சிம்பிள். லைஃப் ரொம்ப சிம்பிளுங்க, ஆனால் நாம தான் அதை காம்ப்ளிகேட்டடாக ஆக்குறோம். கம்பேர் பண்ணுறது, ஓவர் திங்கிங், எக்ஸ்பெக்டேஷன், இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணினா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே காய்ஸ், இப்போ நான் ஃபைனல் வீடியோக்கு வந்துட்டேன். பாக்கி என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ கடைசியாக நான் உங்களுக்கு என்ன எண்டிங்னு மட்டும் சொல்லிக்கிறேன். என்னோட லைஃபோட சின்ன தத்துவம், எமோஷ்னலான தத்துவம். அது லைஃப் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது ஹாப்பியாக இருந்தாலே போதும். கஷ்டம் வரும், ஆனால் அது பெர்மனெண்ட் இல்லை. நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் எல்லாமே கடந்து போகும். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்கள் ஃபீலிங்ஸ் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் மோர் ரியல் வீடியோஸ். See you in next video guys. Until then, bye from Daily Diary with Aki.